மார்னிங் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்களேன் பிள்ளைங்களுக்குலாம். அவ்வளோ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், நல்லா நட்டி ஃப்ளேவரோட மனமாக பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓவர் நைட்டாக நான் வந்து ராகியை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி. அதுலேருந்து காலையில் மில்க் எடுத்துக்கிடலாம். அந்த ஹஸ்க்கு மட்டும்தான் தனியாக இருக்கணும். நான் மில்க், உங்களுக்கு ராகியில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது. இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். நான் ரோல்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அண்ட் அதோட சப்பாத்தி மாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்னொன்று ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் முட்டை உடச்சி ஊற்றி அதோட இந்த ராகி பால் அண்ட் வெனிலா எசன்ஸ் இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகட்டும், நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டர் கன்சிஸ்டன்சி, ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த நட்டி டெக்ஸ்சர் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சாக்கோலேட் சிப் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, வால்நட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி கிரிட்டில் நீங்கள் ஊற்றி வேஃபிள்ஸை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் வேஃபிள்ஸ் கிரிட்டில் ஊற்றும் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.